ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ளணும், அவர் எதற்காக வந்தார், என்ன செய்தார், எதை செய்து முடித்தார். இதெல்லாம் பர்ஃபெக்டாக இயேசு ஆண்டவர் நமக்கு செய்து முடித்தார். அதன் பிறகு ஒரு வார்த்தை இயேசு சொல்லல. கடைசி இயேசு சிலுவையில் இருந்து ஜீவனை விடுகிறது முன்பாக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன் என்று வைராக்கியமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அதை கடைசி வரைக்கும் செய்து முடிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீங்க மாறும் போதுதான் உங்களுக்குள்ளே அந்த மகிமை வெளிப்படும். இல்லைன்னா சாதாரணமானவர்கள் தான். கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வரும்போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய நடை மாறும், நம்முடைய உடை மாறும். எல்லாத்துக்கும் நம்ம ஒரு மாற்றம். யாரு? கர்த்தர் மாற்றல, நம்ம மாறிட்டோம். நம்ம பல நேரத்தில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோம். ஆனபடினாலே நமக்குள்ள என்ன நடக்கிறது என்று சொன்னா, நமக்கு கர்த்தர் நியமித்து செய்ய வேண்டிய பல நன்மைகளும் கையில கிடைக்காதபடி நமக்கு கை நழுவி போகிற சூழ்நிலையில தான் நாம் இருக்கிறோம். ஆரம்பம் நமக்கு அற்பமாய் இருந்தது. அன்றைக்கு நல்ல வைராக்கியம், விசுவாசம், பரிசுத்தம், ஜீவியம், ஜெபம், ஆராதனை, ஆலயத்தை குறித்த பற்றுதல் எல்லாம் நமக்கு இருந்தது. இப்ப எல்லாம் சால்வ் ஆயிருச்சு. பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிவிட்டோம், வீடு கிடைச்சது, கடன் தீர்த்துட்டோம், நமக்கு இனி எல்லாம் நார்மல் லைஃப்பில் வந்துட்டோம். இனி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம், நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த காலத்தில் நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ எல்லாம் இயேசு தான். அந்த இயேசு தானே இப்போ நம்ம கூட இருக்கிறாரு. அதுல ஏதாவது சேஞ்ச் உண்டா? அதுல ஏதாவது மாற்று கருத்து உண்டா? வித்தியாசம் உண்டா? அதே ஆண்டவர் தானே இன்றைக்கு நம்மை நடத்துகிறார். அதே ஆண்டவர் தானே இன்றைக்கு நம்முடைய வலங்கரத்தை பிடிச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, மரண பரியந்த நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னாரே. மரண பரியந்த நம்மை நடத்துகிறவர் அவர் தானே.